என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதில் உண்மையாகும்படி யாத்திரையாகியுங்கள். இவைகளை செய்தால் ஒருபோது நிறைவேறுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை சிதறி பார்க்கின்ற அவருடைய முதலாவது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தியானியா தேசங்களில் சிதறி என்றவர்களே என்று சொல்கிறார். இவர்கள் சிதற காரணம் நீரோ தேவ சபையை ஆதி நூற்றாண்டிலே தேவ சபையை உபத்திரவத்தில் கூட தேவ சபை கடந்து போனது. அதில் முக்கியமான ஒரு நபர் நீரோ. சாரி, நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மறந்துவிட்டேன். நமக்கு இந்த லேதத்துக்கு காசு கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுத்துருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. லேதத்தை அதிகம் கொண்டு வருகிறவர்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதேபடி இப்போ சுனிதா ராணி வந்து அதனுடைய பரிசை பெற்றுக் கொள்வார்கள். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. நம்ம இங்கே பார்க்கிற வேளையில் கப்பதோக்கியா பல பகுதிகளில் நீரோ என்று சொல்லுகிற மன்னருடைய காலத்திலே அநேக பகுதிகளில் சபை இளைஞர் விசுவாச குடும்பங்களில் சிதறப்பட்டார்கள். அவர் ரத்தம் குருதி கொடுத்தான் என்றுதான் பார்க்கிறோம். நீரையுடைய காலத்தில் அநேகரை கொன்று குவித்தான், அநேக பரிசுத்தவான்களை. ஆனால் அநேக பகுதிகளில் அவர்கள் சிதறி போனபடியால் அல்லேலூயா அவர்களுக்காக பேதுரு தன்னுடைய நிருபத்தின் வாயிலாக அந்த விசுவாசிகளை ஊக்கப்படுத்தபடியாக தைரியப்படுத்தபடியாக பேதுரு தன்னுடைய நிருபத்தின் வாயிலாக அவர்களோடு பேசுகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா.
அவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த தெய்வ பயம் நமக்கு உள்ளே காணப்பட வேண்டியது தேவை. தேவ பக்தி பேசவல்ல விதையோ உண்மையான ஒரு தெய்வ பக்தி. தெய்வ பக்தி மட்டும் இருந்தால் போராது. சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்கள். அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி பற்றி இருந்தால் போராது. சகோதர சிநேகம் வேணும், அது ஒரு அன்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவ அன்பு உனக்கு இருக்கிறதா? சகோதர சிநேகம் உனக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பத்திலே, சபையிலே, ஊழியக்காரர்களோடு அந்த அன்பு உனக்கு இருக்கிறதா? சோதரா சோதரா, ஊழியக்காரர்களை கண்டு காணாதது போல போகிற அன்பு அவர்களுக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஊழியக்காரர்களா கர்த்தரை மகிமைப்படுத்த கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உன்னுடைய பக்தி நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ பக்தி அதோடு சேர்ந்து சகோதர சிநேகத்தில் நாட்களால் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கரியற்றவர்களாய் இருக்க வேண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பார்க்கிறோம், இவைகள் உங்களுக்குள்ளே இருந்து அதிலே பெருகணும். எதெல்லாம் பெருகணும்? தேவ பக்தி பெருகணும், சகோதர சிநேகம் பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பெருகிறோமா, குறைஞ்சிட்டே இருக்கிறோமா? சோதரம் சோதரம் சோதரம். புதிய தம்பதிகள் திருமணம் ஆனவுடன் அல்லேலூயா எடுத்து தோள்ல வச்சு பார்த்து இதுவோ ஒரு அன்பு இல்லை. அல்லேலூயா. நாட்கள் கழிந்தது, வருடங்கள் கழிந்தது, குழந்தைகள் எல்லாம் அதுக்கப்புறம் பேச வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. முதல்ல தேனே பாலையில் ஆரம்பிச்சு கடைசியில கள்ளி பால்ல முடிய போகுது. அல்லேலூயா. பால்ல ரெண்டைக்கும். அல்லேலூயா. சோதரா, நம்ம குடிக்க உபயோகப்படுகிற பால், அல்லேலூயா, ரெண்டு உபயோகம் இல்லாத பால். உடலியா உடலியமா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சகோதர சிநேகம், அந்த தேவ பக்தி யாதொரு காரணத்துக்கு இடமில்லாத நிலையில் அது பெருகணும். அல்லேலூயா. நீ எதையெல்லாம் விட்டு ஆண்டவரை அண்டவர்களோ அது மேல தயாராகணும். ஐசரோ ஐசரோ. ஆண்டவர் 2024 கடைசி ஞாயிறு பார்க்கலாம் என்று விரும்புகிற எத்தனையோ பேர் அல்லேலூயா இந்திய காண முடியாம மண்மறைந்து போயிருக்கிறார்கள். சமீபத்தில் கழிந்த 105 வயசானவர்கள் மாட்டி இந்த உலகத்தை விட்டு திடீர்னு மாற்றப்பட 107 பிள்ளைகள்
லேலியா ஆனா இறுதி சடங்கெல்லாம் செய்யறது மருந்த வச்சு பேத்தி கூட்டம் எல்லாரும் வந்து ஊர்க்காரங்க எல்லாம் வந்து அதில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ள பார்ட்டி டபுளாக இருக்கிறாங்க. லேலியா அல்லேலியா மறுபடியும் அதில் பிரைசர் அதை இதில் போட்டுருந்தா வெத்தனமா பிரிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலியா அவ்வளவு இருக்கும். அல்லேலியா நான் எதுக்காக சொல்கிறேன்னா சோதரம் இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும் போது நம்முடைய இது உருகி போகிறது அல்ல. ஒரு நாளும் நான் கர்த்தருக்குள் பெறுகிறவன் ஆகியிருக்கிறோம் என்று என்னை உடைய குறித்த கர்த்தர் பார்க்கிறான். எத்தனையுடைய 2025 கடைசி பார்க்கலாம் என்று எத்தனை பேர் பார்க்க முடியாம திடீர்னு உண்டாயிருந்த அபகடங்களில் ஆச்சரியங்களில் வியாதிகளில் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். நம்முடைய நண்பர்கள் பேசித்தவர்கள் நம்மோடு இருப்பார் என்று எதிர்பார்த்தவர்கள் நம்மை விட்டு போனார்கள். கர்த்தை நாளை தாழ்ந்தது இவருடைய வீட்டுக்கு அல்ல, இவருடைய சாமர்த்தியம் அல்ல. பின்னையோ இந்த ஒரு நாள் தடை கூட நிற்கட்டும், கறி கொடுத்தால் சரி இல்லைன்னா வெட்டி போடலாம் என்று ஆமை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு அறிந்து பேசுகிறபடினா கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வாய்ப்பை அபகரிக்க கூடாது. இந்த வாய்ப்பை சுயநலத்துக்காக எடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ இவ்விதமாக அந்த சகோதர சேகம் நமக்குள்ள வந்தாச்சுன்னா சுயநலம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு நாட்கள் படுத்திருக்கிறார், பக்கத்தில் போட்டோ எடுத்திருக்கிற வீடியோ. ஐயா அந்த ஆக்சிடென்ட் கிடக்கிற போட்டோ எடுக்க வேண்டியது அவரை மார்போடு தூக்கி எடுத்து முதலில் உதவி செய்ய அந்த இடத்திலே அதிசய வரவில்ல சுயநலம். லேலியா இதெடுத்து வீடியோ போட்டா அதே பார்ப்பார்கள் கருத்து கிடைத்து கூடும் என்ற ஒரு தவறான சிந்தை உலகத்தில் அறியாமல் இருக்கின்ற சில சுயநலம் உண்டு. அறிந்த 2024 கடைசியில் அது சாம்பலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வெளிப்படலாம். நான் என்று சொல்கிற அந்த சுயம் உலகில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று பகல் அது முழுமையா சாகணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு சொன்னதாலே பேதுரு இகேஜாமையா சகோதரரே, அப்பா இந்நாட்களிலே தெய்வ பயமா சகோதர சிநேகமா ஊட்டி வளரும் போது ஆமென் பெரியார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீடு கரியற்றவருமாயிருக்கிறார். அப்பா நீ கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். வீணராக இருந்ததை அறிகிற அறிவிலே வீணராக இருக்கக்கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவிலே நீ வீணராய் போகக்கூடாது. ஒட்டுக்கு உபயோகம் இல்லாதவராய் போகக்கூடாது. தேவனை அறிகிறேன் சொல்லியும் அவருடைய கற்பனை கைகொள்ள பொய்யருக்கு வேதம் சொல்லும் போது இந்த பகல் தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு தூரம் இருக்கிறது சுய பரிசோதனை செய்ய முடியுமா? கரியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவை. ஆவின் கரியில் முதல் கரிதான் அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் மதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. சரி, என்னுடைய விஷயத்திற்கு உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்பா, உன்னை அழைத்த அழைப்பு என்ன? நீ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதற்கு உன்னை அழைத்தார்? எவ்விதம் அழைத்தார்? எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த பகல் வசனத்தோடு சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டியது தேவை. பாவத்தில் அந்தவர் அடிமைத்தனத்தில் வியாதியின் கொடூர தன்மையில் விடுதலை இல்லாமல் இருந்தபோது அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம், கண்ணீர், உபவாசம் உன்னை விடுவித்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உள்ளதையா? அல்லேலூயா. நீ வெறுமையா இந்த சபைக்கு வரல, கர்த்தர் நாமத்தை கொண்டு வந்து நிறுத்தாமி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அழைத்தார் உண்மை, ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். நீ செய்தாயா செய்யலையா? நாம் தேவன் அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்கிறோமா? இல்ல நம்முடைய மனதும் ஆவிசும் சொல்லுகிறது போல காரணிகளை முன்னாக வைக்கிறோமா? சுய பரிசோதனை செய்ய வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்கள் இயேசு மரித்ததுக்கு அப்புறமா தங்கள் ஜீவனத்துக்கு வழியில் இருந்து நினைத்து மீன் பிடிக்கும்படியாக கடந்து சென்றார்கள். வரவீசி ஒரு கூதி பொடி கூட கிடைக்கல, ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. நிராசையோடு இருக்கும்போது இயேசு கடலின் மேல் வைத்து சுடப்பட்ட மீனமாய், அல்லேலூயா, அவங்க பக்கம் அவருக்கு பயன்படுத்தி நாமை பிடித்ததுதான். தேவன் விசுவாசத்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்பதை தேவனுக்கு நினைவூட்டுகிறார். அந்த பகுதியில் நித்தியமான மகிமையுடைய தேசத்துக்கு உன்னை அழைத்து தெரிந்தெடுத்த தேவ சபையில் கர்த்தர் தாக்கி இருக்கும் போது உன்னை வைத்த இடத்தில் உண்மையாக இருக்கிறாயா? சபையிலே ஜெபிக்கும்படி உன்னை அழைத்தாரா? தாங்குவதற்காக அழைத்தாரா? அல்லேலூயா. ஊழியர்கள் ஒரு பக்கபலமாக இருக்கும்படி அழைத்தாரா? என்னுடைய அழைப்பு லட்சியம் என்ன? இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கண்ட சகோதரர் முதல்வர் காணாத தேவனை எப்படி அனுபவிப்பார்? வேதம் கேட்கும் போது நம்மை ஆளுநர்களை சிந்திக்க வேண்டியது தேவை. ரோமர் 8:28 வசனம் வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா, அவருடைய நம்மை அழைத்தது அவருடைய பரலோக தீர்மானம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா தேவன் நம்மை அழைக்கல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்பா, தேவன் அழைத்தது சுயமாய் அல்ல, ஆனால் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைத்தார். உன்னை உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்ம உண்மை உள்ளவரை எண்ணி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் உத்தமம் தேவனை எண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆனா நான் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு சின்ன குறுங்கதை சொல்லிட்டு போறேன். ஒரு தடவை
ஒரு மந்திரியுடைய ஒரே ஒரு மகனாகும் ராஜாவுடைய ஒரே ஒரு அவர் மந்திரியும் சககாரமாக வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போற வேளையில அந்த தேசத்துக்கு பெரிய ஒரு அரண்மனை சொன்னார். அவர் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு நாள் ஆத்திய தலைமுறைய பலி இருந்தார். அப்படியே ஒரு நாள் அந்த பலியிடுகிற வஸ்து எந்த குறைபாடு இருக்கக்கூடாது என்று விவசாயம் எழுதுவார். அவ்விதமாக நடந்தேறி கொண்டு இவங்க நாயாருக்கு போகும்போது அந்த அரசரவையிலே இருக்கிற ஒரு மந்திரி ராஜா என்ன கேட்டால் எல்லாம் நன்மைக்காய் என்று சொல்வார். அப்படியே கேட்கிற வேளையில் இந்த ராஜாவுடைய மகன் வேட்டைக்கு போற இடத்துல தன்னை கையில் துண்டிக்கப்பட்டது. இது ராஜா அறிந்தவுடன் சொன்ன வேளையில இந்த அமைச்சர் சொன்னாரா எல்லாம் நன்மைக்காய். அல்லேலூயா. அவனை அடிச்சு உதைச்சு எங்க கொண்டு போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்ட பிறகு இவர் திருப்தியா இருக்கிறார். தரகன் எல்லா குடும்பத்தையும் அதில் வேட்டையாடின பிறகு கடைசியா ராஜ குடும்பத்தில் நேரா வந்தார். அவருடைய முதல் மகன் எடுத்தான்னு கேட்டான். பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த கையில் துணிக்கப்பட்டதல்லவா? அல்லேலூயா. அவன் அதை சீகரிக்கல, உயிரோடு காக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்பதான் ராஜாவுக்கு புத்தி வந்தது. எல்லா நன்மைக்காய். அல்லேலூயா. இதை எல்லா நன்மைக்கு சொன்னோட இவர் உணர்வு வந்தது. மறுபடியும் பழைய ஸ்தானத்துக்கு தேவை கொண்டு வந்தாரா? அருமையான தேவனுடைய பெயர் தேவனால் அழைக்கப்பட்டவர்களால் அற்புதம் சகலம் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. இவருடைய வேதனை வருகிறதா? வியாதி வருகிறதா? பிரச்சனை பரிகாரம் இல்லையா? தீமையாக அல்ல, அது ஒரு நன்மையாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஐயோ நீரோ
விசுவாசத்தை இவங்களுடைய ஜபத்தை ஊழியத்துக்காய் தவறுகிறத ஊழியக்காக ஒரு இணைந்து இருக்கிறத ஊழியத்துக்காய் தவறுகிறத கண்டுபிடியா சில உபதேசமாய் அவருடைய பக்கமாய் வருவார்கள். ஒரு காரியம் சொல்லுகிற அந்த மஞ்சளுடைய சாத்திரத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது நிறைந்து கொள்ளணும். நீ விடுத்து போகிறாய். நீ அதற்கு கீழ்படும் போது அதனுடைய வீட்டில் இருக்கிறது வரையோ அதனுடைய சிந்தையில் இருக்கிறது வரையோ அதனுடைய எண்ணத்தில் இருக்கிறது வரையோ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்பட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகிறாய். நீ ஆதரவால் அவள் ஆவே யோவான் ஆவே சபைக்கு நிவர்த்தி எழுத சொல்லுகிறார். நீ எழுதுகிறே விழுந்தாய் என்பதை நினைத்த மனத்திற்கு ஆதியும் செய்த கிரியை செய்வாயாக. இந்த காலவேளையில் பரிசுத்தாவியானவர் தீர்க்கமாக சொல்லுகிறார். உங்க உறுதியிலே இருந்து நீங்க பாதை விலகக்கூடாது. எவத்தையா உறுதியாக இணைந்து இருக்க சபைக்கு தேவையா ஊழியக்காக இணைந்து இருக்க லேவியா பிரைசலோ ஆமே இல்ல ஊழியத்தின் தேவையா ஊழியக்காக இணைந்து நின்று பாருங்க. இவருடைய குடும்ப ஆசீர்வதிக்கப்படும். இவருடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஊழியக்காக தேவையா உதவ என்று வாங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற மக்களுடைய சதி வரையில் அல்ல வீணையோ அல்லேலூயா ஆண்டவருக்காக நாம் உண்மையாய் நிற்க வேண்டியது தேவை. அல்லேலூயா தொட்டுகிற சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து கிருபையால் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். எவர்வான் கிருபையில் வளரணும். தேவனை அறிகிற அறிவில நீ வளர்ந்து கொண்டிருக்கணும். நான் கேட்கிறேன் 2024 நீ ஆரம்பத்தில் இருந்த அதே அனுபவத்தில் இருக்கிறோமா? இல்ல நான் வளர்ந்து சொல்லுவாங்க. 2024 ஆரம்பத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாரே சொல்லுங்க. சோதரம் சோதரம் லேவியா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வளர்ந்தது கொண்டு நீர் ஆவே நிறைவாக கிறிஸ்து என்ற தலையோட வளரணும். வள்ளுவ சொன்னார் நீ வளர்ந்து முடியும் போது பிராயம் பூர்த்தியாகும் போது சில பிள்ளைகளுக்கு எங்கே வருவார் லேவியா திருமண வயதும் பூர்த்திகரிக்காம பிரைஸ் பண்ண முடியாது. லேவியா லேவியா பிரைஸ் பண்ணுகிற அந்த நாளிலே அது லேவியா பிரைஸ்